வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், வரவிருக்கின்ற அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள கியூபெக் மாகாண தேர்தலிலே தங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கியூபெக் நகரத்திலிருந்து டொரண்டோவை இணைக்கின்ற அதிவேக ரயில் திட்டத்திலிருந்து மாகாணம் விலகும் என்று சொல்லி பார்ட்டி கியூபெக் கட்சியினுடைய தலைவர் பவுல் செயின்ட் பியர் பிளாமண்ட் தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் கியூபெக் மக்களினுடைய உண்மையான போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றும், நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை விட உள்ளூர் போக்குவரத்தே தற்போதைக்கு மிகவும் முக்கியம் என்றும் அவர் தன்னுடைய சமூக வலைதளம் ஒன்றிலே விமர்சித்திருக்கின்றார். அல்ட்ரோ நிறுவனத்தினால் திட்டமிடப்பட்டுள்ள இந்த 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள மின்சார அதிவேக ரயில் திட்டம் மொன்றியல் மற்றும் டொரண்டோ இடையிலான பயண நேரத்தை வரும் 3 மணி நேரமாக தற்போதைய கார் பயண நேரத்தை விட பாதியாக குறைக்கும். பீட்டர்பரோ, ஒட்டாவா, லாவல் மற்றும் டிராய்ஸ்ருவியஸ் ஆகிய இடங்களிலும் ரயில் நிறுத்தங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதன் முதற்கட்ட பணிகள், அதாவது மொன்ட்ரியல் ஒட்டாவா பணிகளானது 2029 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் திட்ட மதிப்பீடு $60 பில்லியன் முதல் $90 பில்லியன் வரை கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் உலகளாவிய மகா திட்டங்கள் பட்ஜெட்டை தாண்டுவது வழக்கம் என்பதால் இதன் செலவு $200 பில்லியன் வரை இருக்கலாம் என பிளாக் கியூபெக் கட்சி கணித்திருக்கின்றது. அப்படியானால் கியூபெக் மாகாணம் மட்டும் $40 பில்லியன் செலுத்த வேண்டி வரும் என்று சொல்லி பிளாமண்டன் எச்சரிக்கிறார். இதற்கு பதிலளித்த கனடாவினுடைய தொழில்துறை அமைச்சரான மெலனி ஜோலை இந்த திட்டத்திற்கான முழு நிதியையும் கூட்டாட்சி அரசாங்கமே ஏற்கிறது என்று விளக்கம் அளித்தார். மேலும் இந்த நிதியை கியூபெக் மாகாணத்தின் சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் நகர்ப்புற போக்குவரத்திலே முதலீடு செய்யுமாறு PQ கட்சி வலியுறுத்துகிறது. மொன்றியலினுடைய மேயர் சொராயா மாண்டினஸ் பெராடா, லாவல் மேயர் ஸ்டீபன் போயர் மற்றும் கியூபெக் நகர மேயர் புருனர் மான்சன் ஆகியோர் PQ கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இதனிடையே நிலம் கையகப்படுத்தப்படுவதை கண்டித்து அவுட்டவாய்ஸ் மற்றும் லரண்டைட்ஸ் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சந்தை மதிப்பின் அடிப்படையில் நியாயமான இழப்பீடு வழங்கப்படும் என்று ஆல்ட்ரோ நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. எட்மண்டன் நகர நிர்வாகம் வலிலைன் சவுத் ஈஸ்ட் LRT ரயிலை இயக்குவதற்கான டிரான்ஸ் ED நிறுவனத்துடனான 30 ஆண்டு ஒப்பந்தத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இது முற்றிலும் நிதி சார்ந்த முடிவு என்றும், டிரான்சிட் நிறுவனத்தின் செயற்பாட்டிற்கும் இதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் நகர நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஒப்பந்தத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்வதற்கான இழப்பீட்டுத் தொகையை மாகாணத்தின் மூலம் கடன் மறுநிதியாக்கம் செய்து வழங்க உள்ளதாக நகர நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. $1.8 பில்லியன் மதிப்பிலான இந்த திட்டத்தை டிரான்சிட் நிறுவனம் கட்டியெழுப்பியது. ஆனால் கட்டுமான பணிகளில் பல தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையிலே 2028 திறக்கப்பட உள்ள இந்த ரயில் பாதையின் மேற்கு பகுதியை வேறு ஒரு நிறுவனம் கட்ட இருக்கின்றது. எனவே 2 பாதைகளையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக எட்மண்டன் டிரான்சிட் சர்வீஸ் இனி முழு பாதையையும் இயக்கும் என்று சொல்லி நகர மேலாளர் எடின் ராபர்ட் தெரிவித்திருக்கின்றார். இது வரி செலுத்துவோருக்கு நீண்ட கால அடிப்படையிலே பணத்தை மிச்சப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. எட்மண்டன் டிரான்சிட் ரைடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் எமிலி ஸ்ட்ரெட்மெல் இந்த முடிவை வரவேற்றிருக்கின்றார். தற்போது இந்த பாதையிலே 5 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிற நிலையிலே புதிய மாற்றம் ஏற்பட்டால் ரயில் சேவையின் கால இடைவெளியில் அதிகரிப்புகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி பயணிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் முழுமையடைய 1 தொடக்கம் 2 ஆண்டுகள் வரை ஆகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லொம்பி அருகிலே தன்னுடைய முன்னாள் மனைவியான டட்சானா ஸ்டெஃபான்ஸ்கியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வித்தாலி என்கின்ற நபருக்கு எதிரான வழக்கு விசாரணையை பிரிட்டிஷ் கொலம்பியா உச்ச நீதிமன்றம் நடத்தி வருகிறது. ஏப்ரல் 2024 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தான் கொலை செய்யவில்லை என்று அவர் சாட்சியம் அளித்துள்ளார். தனது காருக்குள் டட்சானா இருந்தபோது தனது மீன்பிடி கத்தியை அவள் தனது வயிற்று பகுதியில் இருந்து வெளியே எடுப்பதை பார்த்ததாகவும், இரத்தம் வடிவதைக் கண்டு பதட்டமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனைக்கு காரை ஓட்டிச் சென்ற போது அவருடைய முன்னாள் மனைவி சுயநினைவை இழந்ததாகவும், எதிர்பாராத விதமாக அவள் காரில் இருந்து தவறி செங்குத்தான பள்ளத்தில் உருண்டு விழுந்ததாகவும் விட்டாலி தெரிவித்தார். யாரும் தன்னை நம்ப மாட்டார்கள் என்ற பயத்தில் கத்தி உட்பட அனைத்தையும் வெளியே வீசியதாக அவர் நீதிமன்றத்திலே தெரிவித்தார். எனினும் டட்சானாவின் உடலில் 7 கத்தி குத்து காயங்கள் இருந்ததாகவும், மீட்கப்பட்ட கத்தியில் இருவரின் DNA-யும் இருந்ததாகவும் தடயவியல் நிபுணர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் சம்பவத்திற்கு முன்பு வித்தாலி தனது மகளுக்கு அனுப்பிய குரல் பதிவிலே, "உங்கள் தாய் நம் வாழ்க்கையை அழித்து விட்டாள்" என்றும், தாத்தா பாட்டியிடமிருந்து விலகி உடன்பிறப்புகள் ஒன்றாக சேர்ந்து வாழுமாறும் கூறியிருந்தார். இது அவர் தன்னுடைய மகளிடமிருந்து நிரந்தரமாக விடைபெறும் துணியில் இருந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் லாரா டெனை குற்றம் சாட்டியிருந்தார்.
பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஜெனிஃபர் ஸ்டீபன்ஸ் என்கின்ற நபர் மீதான தண்டனை விவரங்கள் நியூ வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு உடல் ரீதியான தீங்கு விளைவித்த தாக்குதல், சட்டவிரோத காவலில் வைத்தல் மற்றும் 18 வயதுக்குட்பட்டோரை பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை அந்த நபர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இதேவேளை இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாக்குமூலத்தை பார்த்தமாக இருந்தால், ஜூலை 2023 பல மணி நேரம் நடந்த கொடூர தாக்குதலில் தனது முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்ததாகவும், மூளை அதிர்ச்சி, கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். தூக்கமா அல்லது விழிப்பா என அறிய முடியாத அளவுக்கு கனவு குழப்பத்தில் தவிப்பதாகவும் அவர் கூறினார். 500 வாடிக்கையாளர்களை கொண்ட பட்டியலை வைத்திருந்த ஜெனிஃபர் ஸ்டீவன்ஸுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கேத்ரின் ரோஸ் வலியுறுத்தி இருக்கின்றார். லாங்லி போலீசார் பிப்ரவரி 2023 ஒரு 13 வயது சிறுமியின் செல்போன் எண்ணை வைத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்கி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சஸ்காட்சவன் மெல்போர்ட் நகரிலே கடந்த மார்ச் 10, 2024 அன்று 30 வயதான 3 குழந்தைகளின் தாயான டேனியல் டோபஷேக் கொடூரமான முறையிலே அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கிலே புதிய சாட்சியங்கள் வெளியாகி இருக்கின்றது. அவரது முன்னாள் காதலனான 38 வயதான கோடி சுபே மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கேராவலா இன் என்கின்ற விடுதியிலே அறை எண் 33 இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இதேவேளை அதன் பக்கத்து அறையில் தங்கியிருந்த காத் மற்றும் டொனல்லா கிளாப்சன் என்கின்ற தம்பதியினர் அதிகாலை நேரத்திலே பயங்கர சண்டை கேட்டதாகவும், பெண்களின் அலறல் சத்தமும் கேட்டதால் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். போலீசார் வருவதற்கு இடையிலே அங்கே நடந்ததை செல்போனிலே ஆடியோவாகவும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே உன் முகத்தை பலூன் போல வீங்க செய்து உன்னை கொண்டு விடுவேன் என சுபை மிரட்டுவது பதிவாகி இருக்கின்றது. இந்த கொடூரமான ஆடியோ நீதிமன்றத்திலே ஒலிபரப்பப்படுவதற்கு முன்பதாக டேனியலின் தந்தை டெரிஸ் ஷொபேக் கண்ணீருடன் அறையை விட்டு வெளியேறினார். அதிகாலை 5:05 போலீசார் வந்தபோது இரத்த வெள்ளத்தில் குளியலறையில் டேனியலின் சடலம் மீட்கப்பட்டது. சுபே கைது செய்யப்பட்ட போது அவரது பேச்சு குளறி இருந்தாலும் அவர் விழிப்புடனேயே இருந்ததாக அதிகாரி டானர் மெனாட் சாட்சியம் அளித்தார். பிரேத பரிசோதனையில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயமே இந்த மரணத்துக்கான காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மனிடோபா மாகாணம் பிராண்டன் நகரிலே கடந்த மே 27 அன்று நடந்த ஒரு கோர விபத்திலே 49 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்த வழக்கிலே குற்றச்சாட்டப்பட்ட லோரி ஓட்டுநரான 35 வயதான பிரிஜ்பால் பென்பாருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. ரிச்மண்ட் அவென்யூ மற்றும் நெடுஞ்சாலை 110 சந்திப்பிலே நிறுத்தற் குறியீட்டை கவனிக்காமல் அவர் ஓட்டி வந்த செமி ட்ரக் மேற்கே சென்று கொண்டிருந்த SUV கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. திங்கட்கிழமை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட அவர் $5000 பிணைத் தொகை செலுத்தியதன் பேரில் விடுவிக்கப்பட்டார். அவரது ஓட்டுநர் உரிமம் மற்றும் பாஸ்போர்ட்டை 24 மணி நேரத்துக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஓட்டுநராக இந்த வாகனத்தை இயக்கக்கூடாது, ஒன்டாரியோ அல்லது மனிடோபாவை விட்டு வெளியேறக்கூடாது போன்ற கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் பணிபுரிந்த அல்பர்டாவை சேர்ந்த கொங்கோ டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் INC நிறுவனம் பாதுகாப்பு மீறல்களுக்காக அதிக ஆபத்துள்ள போக்குவரத்து நிறுவனமாக பட்டியலிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டவுன் ஸ்ட்ரீட் அருகிலே பவுஸ் கூப் என்கின்ற ஒரு கிராமப்புற சாலையில் நடந்த நெஞ்சை பிழிகின்ற ஒரு சோகமான விபத்திலே 2 சிறு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த ஜூன் 4ஆம் தேதி யூட்டிலிட்டி டெரைன் வெஹிக்கிள் எனப்படுகின்ற ஆஃப்ரோட் வாகனத்தை 7 வயது சிறுமி ஓட்டி சென்றுள்ளால். வாகனத்திலே மொத்தமாக 5 குழந்தைகள் பயணம் செய்திருக்கிறார்கள். திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பலமுறை பால்ட்டி அடித்ததிலே சம்பவ இடத்திலேயே 8 வயது சிறுவன் ஒருவன் பலியானான். பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு ஏர்லிப்ட் செய்யப்பட்ட 7 வயது சிறுமியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தால் மற்ற 3 காயங்களுடன் உயிர் தப்பினார்கள். மாகாண சட்டப்படி 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆஃப்ரோட் வாகனங்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலே இந்த விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்கரியிலே நடைபெற்று வருகின்ற உலகளாவிய எரிசக்தி கண்காட்சியிலே பேசிய மத்திய இயற்கை வளத்துறை அமைச்சரான டிம் ஹட்சன், பொருளாதார ஏற்ற இறக்கம் மிக்க தற்போதைய உலக சூழலிலே நம்பகமான எரிசக்தி விநியோகத்திற்காக கனடா செயற்பட தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டிலே சர்வதேச அளவிலான 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இருப்பினும் மேற்கு கடற்கரைக்கு புதிய எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டம் குறித்து தொழில்துறையினர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். செனோவஸ் எனர்ஜி நிறுவனத்தினுடைய CEO ஜான் மெக்கன்சி தெரிவிக்கையிலே தொழில்துறைக்கான கார்பன் வரி விதிப்பு கனடிய எரிசக்தி முதலீட்டை குறைப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2045க்குள் 16 மெகா டன் கார்பன் உமிழ்வை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ள $20 பில்லியன் தொடக்கம் $30 பில்லியன் மதிப்பிலான பாத்வேஸ் கார்பன் சேமிப்பு திட்டத்தால் எந்தவித வருவாயும் கிடைக்காது என்றும் அவர் விமர்சித்தார். அல்பர்டா அரசானது இந்த குழாய் திட்டத்திற்கு ஜூலை 1ஆம் தேதிக்கு முதல் விண்ணப்பிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதுடன் செப்டம்பர் 2027க்குள் பணிகளை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளது.
வார இறுதியில் வீசிய கடுமையான இடியுடன் கூடிய கனமழையால் தென்கிழக்கு சஸ்காட்சுவன் பகுதியில் குறிப்பாக கிப்ளிங் நகரம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. பிராட்வியூ வானிலை மையத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 73 மில்லிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வாளர் மேட் லோனி தெரிவித்திருக்கின்றார். கிப்ளிங் மேயர் பேட் ஜாக்சன் கூறுகையிலே சனி மற்றும் ஞாயிறு இரவுகளில் பெய்த மழையினால் மெயின் ஸ்ட்ரீட் நெடுஞ்சாலை 48 ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கியதாக தெரிவித்தார். விமான நிலையமும் நீரில் மூழ்கியதால் 2 வாரங்களுக்கு அது மூடப்பட்டுள்ளது. வீடுகளின் அடித்தளங்களில் புகுந்த நீரை வெளியேற்ற மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீண்டும் 50 முதல் 75 மில்லிமீட்டர் மழை, அதேபோல 4 தொடக்கம் 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஆலங்கட்டி மழை மற்றும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்றும் வரலாம் என்று கனடிய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அக்ரிடேஷன் கனடா அமைப்பானது யுகான் மருத்துவமனை கழகம் அதாவது YHC-னுடைய அங்கீகாரத்தை திடீரென ரத்து செய்துவிட்டு வரும் 2 வாரங்களுக்குள் அதை மீண்டும் வழங்கிய செயலானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எந்த விதமான முன்னறிவிப்பும் சரியான காரணமும் இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறி யுகான் சுகாதாரத்துறை அமைச்சர் பிராட் கேட்டஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதால் மருத்துவமனைகளின் நிதி அல்லது சேவைகளின் தரம் பாதிக்கப்படாது என்றும் இது ஒரு முக்கியமான சுயாதீன அங்கீகாரம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிவினால் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் தகுதி குறித்து எந்த சந்தேகமும் எழவில்லை என்றும் ஜூன் மாத இறுதிக்குள் இது குறித்த விரிவான விளக்கம் கிடைக்கும் என்றும் மருத்துவமனை நிர்வாகத்தின் CEO டிப்டி பாய்டும் தெரிவித்திருக்கின்றார். இனுயிட் சமூகத்தினருக்கும் கனடாவின் பிற மக்களுக்கும் இடையிலான சமூக பொருளாதார இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் இனுயிட் ரிபிட் கனடாமி அமைப்பானது புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஒட்டாவாவில் வெளியிட்டுள்ளது. 2023 ஆண்டின் புள்ளிவிவரப்படி கனடாவின் ஒட்டுமொத்தமாக 11% பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற நிலையிலே இனுயிட் குடும்பங்களில் இது 41% உள்ளது என ITK தலைவர் நதன் ஒபெட் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொருளாதார பங்கேற்பு, வாழ்க்கை செலவு குறைப்பு மற்றும் சமூக சேவைகள் ஆகிய 3ஐயும் மையமாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் கணக்கீட்டின்படி இனுயிட் நுனாங்காட் பகுதியிலே 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் ஓராண்டு வாழ்க்கை செலவு $81,429 இருக்கின்றது. இது டொரண்டோ மற்றும் ஒட்டாவாவை விட $20,000 அதிகமாகும். மளிகை பொருட்களுக்கு பதிலாக கப்பல் மற்றும் சரக்கு போக்குவரத்துகளுக்கான மானியங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசை ITK அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. கால்நடைகளை தாக்கும் சதையுண்ணும் ஒட்டுண்ணியான நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூவார்ம் டெக்சாஸ் மாகாணத்திலே ஒரு கன்றுக்குட்டிக்கும் நியூ மெக்சிகோவிலே ஒரு நாய்க்கும் பரவியிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 21 நாட்களாக டெக்சாஸில் இருந்த கால்நடைகள் கனடாவுக்குள் நுழைவதற்கு கனடிய உணவு ஆய்வு முகமை தற்காலிக தடை விதித்திருக்கின்றது. இந்த தடை அமெரிக்க ரோடியோ விளையாட்டு வீரர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றது. ஜூலை 3ஆம் தேதி தொடங்குகின்ற பிரபலமான கேல்கரி ஸ்டாம்பீட் மற்றும் ஜூன் 25ஆம் தேதி தொடங்குகின்ற கொனாதா ஸ்டாம்பீட் ஆகிய மாபெரும் ரோடியோ போட்டிகளிலே பங்கேற்க வருகின்ற அமெரிக்கர்கள் 21 நாட்கள் குவாரண்டைன் விதிகளை பின்பற்றுவது கடினம். எனவே அவர்கள் கனடாவிலேயே குதிரைகளை வாடகைக்கு எடுத்து போட்டிகளில் பங்கேற்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த தடையினால் போட்டிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என கேல்கரி ஸ்டாம்பீட் நிர்வாகம் உத்தரவாதம் அளித்திருக்கின்றது. என்னிடம் டெக்சாஸ் ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் ஆண்ட்ரூ மெஹலேரிஸ் கனடாவின் இந்த நடவடிக்கையை அறிவியலை மீறிய அரசியல் ரீதியான அதீத எதிர்வினை என்று சொல்லி விமர்சித்திருக்கின்றார். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.